சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இஸ்கான் கோவிலில் இருந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் நேரில் வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். அங்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகின்றன? கிருஷ்ணன் பிறந்தநாளை இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. நான் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது சோழிங்கநல்லூர் அருகே அமைந்துள்ள இஸ்கான் கோவிலில் நின்று கொண்டிருக்கிறேன். தற்பொழுது இங்கே இப்போ இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் காலை 7:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. முதலில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசிக்க அனுமதிக்க. அதைத் தொடர்ந்து தற்பொழுது நெய் அபிஷேக தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி வரை, ஏனென்றால் நள்ளிரவு 12 மணிக்கு தான் கிருஷ்ணன் பிறந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நள்ளிரவு 12 மணி வரை சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள், அதைத் தொடர்ந்து ஆராதனைகள், கூட்டங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது நம்ம பார்த்தோமானால் காலை 7:30 மணியிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கிருஷ்ணனை தரிசித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் பொதுவாகவே நீண்ட வரிசையில் நின்று, அதாவது கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காலையிலேயே சீக்கிரமாக வந்து கிருஷ்ணரை சந்தித்த பக்தர்களும் தற்பொழுது இந்த கோவிலில் வந்து அடுத்த கட்ட பூஜைகளுக்காக நின்று அமர்ந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற அதாவது இந்த கோயிலிலும் சரி, இந்த மற்றவர்கள் தொடர்ந்து பக்தர்களுக்கு உபதேசங்களும் சிறப்பு உரைகளும் ஆற்றி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்திருந்தாலும் பக்தர்கள் வந்து வெகுவாகவே இங்கு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பக்தர்களின் வசதிக்காக இந்த பகுதியில் சிறப்பான, அதாவது அவர்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பக்தர்கள் உணவு அருந்துவதற்காக அவர்களுக்கான சிறப்பு இடங்களும் செய்யப்பட்டு இருக்கிறது. கோபால், பக்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த வண்ணமே இருக்கிறார்கள். சில பக்தர்கள் நான் பேசும்பொழுது அவர்கள் நாங்கள் நள்ளிரவு 12 மணி வரையும் கூட இருப்போம், தொடர்ந்து இந்த நாள் முழுக்க தாங்கள் கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக செலவிடப் போவதாக தெரிவித்திருக்கின்றனர். கோபால், மதியழகன், அதாவது இஸ்கான் கோவிலில் இது சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பக்தர்களுக்காக வேறு என்ன சிறப்பு வசதிகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் சென்னையிலிருந்து, அதாவது சோழிங்கநல்லூர், காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் அருகே அமைந்திருக்கிறது. இவ்வளவு தூரம் அமைந்திருந்தாலும் பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவதை வந்து ஒரு சிறப்பாகவே செய்து வருகிறார்கள். பக்தர்கள் தங்கள் சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் இந்த பகுதியை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோயிலை நோக்கி தற்போது வந்து கொண்டிருப்பதால் பக்தர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. வெளியில் வந்து மிகுந்த, அதாவது பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக ஒரு பெரிய இடம் அவர்களின் வசதிக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து அவர்கள் தங்கள் வரும் 4 சக்கர வாகனங்களையும் 2 சக்கர வாகனங்களையும் நிறுத்துவதற்காக பல வழிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கிருந்து உணவகங்களுக்கு செல்ல வெகு தூரம் ஆகும் என்பதால் இந்த கோயில் வளாகத்தை சுற்றியே உணவு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பக்தர்கள் அங்கு சென்று தங்களது உணவுகளை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் கழிப்பிட வசதி போன்ற பல்வேறு வசதிகளும் செய்திருக்கிறார்கள். பக்தர்கள் அதிக அளவில் குவிவார்கள் என்பதால் காவலர்கள், அதாவது இவர்கள் தனியார் நிறுவனங்களை சேர்ந்த காவலர்களை பணியில் அமர்த்தி பக்தர்களின் வசதிக்காக பாதுகாப்பு ஏற்பாடுக்காக செய்திருக்கிறார்கள். அதே போல ஒரு சில காவலர்களும் இந்த பகுதியில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்களும் வந்து மிகுந்த கவனத்துடன் தங்களது குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. கோபால், இதே போன்று பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பக்தர்களின் வசதிக்காக தொடர்ந்து செய்யப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கோபால், மதியழகன், இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இஸ்கான் கோவிலிலிருந்து பல சிறப்பு தகவல்களை எங்களுக்கு அளித்தீர்கள். நன்றி.